முதன்முறையாக ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தமிழக அரசு தாக்கல் செய்த கவர்னர் அவர்கள் மீது தாக்கல் செய்த அந்த வழக்கில் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் பிரகாரம் இனி கவர்னர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுகளை அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அவர்கள் சட்டசபையில் பாஸ் பண்ணி அனுப்பின அந்த பில்ஸ் எல்லாம் அசென்ட் கொடுக்க வேண்டும். ஒரு மாநில அரசு, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு அமைச்சரவையில் முடிவெடுக்கும் அந்த அட்வைஸ் பிரகாரம், எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், ஒரு சட்டசபை ஒரு மசோதாவை ஏற்றி அனுப்பி வைக்கும் பொழுது அதை ஆளுநர்கள் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும், அவர்கள் உடனடியாக இந்த மசோதாக்களை ஒரு மாதத்திற்குள்ள அவங்க ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த வழக்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 மசோதாக்கள் ஏற்றி அனுப்பப்பட்டு பல்வேறு காலகட்டங்களில் ஏற்றி அனுப்பி அந்த மசோதாக்கள் மீது ஆளுநர் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அட்வைஸ் பிரகாரம் இந்த வழக்கு தாக்கல் செய்தோம். அந்த 10 மசோதாக்கள் என்ன மசோதாக்கள் என்றால், பல்வேறு யூனிவர்சிட்டிகளில் அவர் ஆளுநர் சான்சலராக இருக்கிறார். அந்த சான்சலர் என்ற பதவியில் உட்கார்ந்து கொண்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் உள்பட எல்லா நடவடிக்கைகளும் அவர் தடுத்துட்டு வந்தார். ஆகவே அந்த சான்சலர் பதவியில் நீடிக்கக்கூடாது, அவர் வெளியேற்றி அதற்கு பதிலாக மாநில அரசு அவங்க நாமினேட் பண்றவர்கள் சான்சலராக இருக்க வேண்டும் என்ற மசோதாக்கள், அந்த மசோதாக்கள் ஏற்றி அனுப்பி காலந்தாழ்த்தி வந்ததினால் இந்த வழக்கு தொடரப்பட்டது. அது மட்டுமில்லாமல் ரெமிஷன் ஆஃப் சென்டென்சஸ், அந்த ரெமிஷன் ஆஃப் சென்டென்சஸ் கைதிகள் அவர்களுடைய ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸ்க்காக அந்த ஃபைல்ஸ் அனுப்பப்பட்டு அந்த ஃபைலையும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம காலந்தாழ்த்தி வந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் உள்பட எந்த ஒரு ஃபைல் அனுப்பினாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததினால்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கிலே இன்னைக்கு நான் சொன்ன பிரகாரம் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 10 மசோதாக்கள் 2023 வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே ஒரு 2 ஆண்டு காலமாக இந்த மசோதாக்கள் ஏற்றி அனுப்பி நிலவில் உள்ளதால் உச்சநீதிமன்றமே இதற்கு ஒப்புதல் அளித்து, ஆளுநர் கூட ஒப்புதல் அளிக்க தேவையில்லை, உச்சநீதிமன்றமே இந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து அந்த 10 மசோதாக்களும் இன்று முதல் நடைமுறைக்கு வரும்படியாக உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இனி வரும் காலங்களில் ஆளுநர்கள் எந்த ஒரு மசோதாக்கள் ஒரு அமைச்சரவை, முதலமைச்சர் உள்பட அமைச்சரவை கூட்டம் எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரகாரம் தான் நடந்து கொள்ள வேண்டும், அதை மீறி நடந்து கொள்ளக்கூடாது என்றும் இந்த உத்தரவில் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆளுநர் பிரசிடென்ட்டுக்கு, ஜனாதிபதிக்கு ஒரு மசோதாவை அனுப்பி வைக்கலாம் என்று இந்த வழக்கில் கிளியரா சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் ஒரு 4-5 பிரிவுகளில் எங்கெல்லாம் ஜனாதிபதி ஒப்புதல் தேவைப்படுகிறதோ அந்த காலகட்டத்தில் தான், அந்த நேரத்தில் தான் நீங்கள்
ஒரு மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் கால நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். ஒரு மசோதா ஒரு ஆளுநருக்கு வந்துவிட்டால் அந்த மசோதா 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் ஜனாதிபதிக்கு ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த வழக்கு தீர்ப்பின் பிரகாரம் எப்பெல்லாம் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு எடுக்கும் பட்சத்தில் 3 மாத காலத்தில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த வழக்கு ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வழக்காகும், ஒரு தீர்ப்பாகும். இந்த வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் நலன் கருதி உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்தது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகும். எங்களுடைய முதலமைச்சர் இந்த வழக்கின் மூலம் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுடைய சுயாட்சியை நிலைநாட்டியிருக்கிறார். இந்த வழக்கின் மூலமாக டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் இனிமேல் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அவர்கள் செயல்படலாம். செயல்பட்டு கவர்னர்கள் இடையூறாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு அணுகலாம் என்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை வாங்கியிருக்கார். இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். ஆகவே இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட். இனி வரும் காலங்களில் கவர்னர் காலந்தாழ்த்த முடியாது. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு என்னெல்லாம் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்னர் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும், பிலாசபராக இருக்கணும், கைடாக இருக்கணும், ஒரு அட்வைசராக இருக்கணும். நீங்கள் ரோட் பிளாக்ஸ் போடுற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட் தமிழக கவர்னருக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள அத்தனை கவர்னர்களுக்கும் இது பொருந்தும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.